கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 22:1. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிடப்பட்ட நிலையில் ஒரு நம்பிக்கை. எல்லா மனிதர்களும் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை. இயேசுவும் பிதாவால் கைவிடப்பட்ட நிலையில் அங்கலாய்க்கிறார். இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டது மனிதர்களுடைய மொத்த பாவமும் அவர் மீது கொட்டப்பட்டதால். பாவம் பாரா பரிசுத்த தேவன் அதன் நிமித்தம் தன்முகத்தை மறைத்து கொண்டார். எனவே இயேசு கதறினார். மனிதர்கள் தேவனால் கைவிடப்படுவதன் காரணம் நம் குற்றங்களே. சீனாவில் ஒரு அரசன் அடிக்கடி போரில் தோல்வியடைந்து கப்பம் கட்டுவதே அவன் வேலை. தன் தோல்விக்கு காரணம் அறிய ஓர் நிபுணரை அழைத்தான். அவன் வந்த முதல் நாளே ஒழுங்கீனமாகவும் போர் பயிற்சி அற்றும் இருந்ததை கண்டுபிடித்தான். அரசே, இன்று முதல் 3 மாதம் வரை மொத்த படையும் எனது கட்டுப்பாட்டில் இருக்க அனுமதி தாருங்கள் என்றான். அரசனும் அனுமதித்தார். நாளை காலை 7 மணிக்கு படையினர் 5000 பேரும் அரண்மனை மைதானத்தில் கூட வேண்டும் என்றார். அத்தனை பேரும் வந்தார்கள். அரசனுக்கு நெருங்கிய உறவினர்கள் 50 பேர் வரவில்லை. அந்த 50 பேரை அவன் நாடு கடத்த சொன்னான். அரசன் பதறினான். நிபுணன் சொன்னான், உங்கள் படையின் குணத்தை மாற்ற முதலில் நீங்கள் மாற வேண்டும். உண்மை உணர்ந்த அரசன் நிபுணன் பேச்சை கேட்டான். பின் போரில் வெற்றி பெற்றான். இதுபோல அநேக நேரங்களில் நம்மிடத்தில் அநேக குறைபாடுகள், சோம்பேறித்தனம், போலியான நட்பு வட்டாரம் இவைகளால் கைவிடப்பட்டதாக புலம்பக்கூடாது. தேவன் அன்பானவர். யாரையும் அவர் கைவிடுவதும் இல்லை. நம் துணிகரமான பாவங்கள், அநியாயங்களால் நாம் தான் அவரை விட்டு தூரமாய் பிரிந்து போய்விடுகிறோம். ஆகவே இனி தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்லாமல், நம் வீழ்ச்சிக்கு நம்மிடம் உள்ள குறைபாடுகளை ஜெபத்தோடு, வேத வாசிப்போடு ஆராய்ந்து கண்டுபிடித்து களைந்து போட்டால் நிச்சயமாகவே தேவனுடைய ஒத்தாசை, பாதுகாப்பு எப்போதும் நமக்கு கிடைக்கும். ஜெபம் செய்வோம். இயேசுவே, நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்து உம் ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.